மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னா அதிமுக ஒரு பக்கம் ஓவர்டேக் பண்ணி இங்கே திமுக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. இங்கே ஏன் அதிமுகவை தாவேக்க எதிர்க்கலன்னு வாய்கிலேயே பேசிட்டு இருக்காங்க. திமுகவை ஏன் அரசியல் எதிரியாக வச்சிருக்கோம்னா அதிமுக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது அவரை சந்திக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பெருமகிருமன் அவங்க பேசலை. இங்கே அவங்கள ஓவர்டேக் பண்ணி அவர் வரும்போது பெருமகிருமன் பேசுறது நீங்கள் தான், அதனால தான் உங்களை அரசியல் எதிரியாக வச்சிருக்கோம். இங்கே பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணுமா? கொடுக்கணும். புரோட்டோகால் அடிப்படையில் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும். ஆனால் அவர் வர்ற பெருமகிருமன் இங்கே நாங்கள் யாருமே பேச மாட்டோம். அவருடைய வருகையை பார்த்தீங்கன்னா கடந்து போக தான் முயற்சி பண்ணுமே தவிர அதை எடுத்து மோடி தமிழ்நாட்டுக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்கிறதுலாம் இன்னாமா பெருமை இப்படிலாம் ஒரு தாவேக்காரன் பேச மாட்டான். ஏன்னா நாங்கள் கொள்கை எதிரியாக பிஜேபியை வச்சிருக்கோம். இதை திமுக காரங்க தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இந்த நிகழ்வு முக்கியமானதா? இந்த நிகழ்வு முப்பெரும் விழாவா இருக்கா? இந்த நிகழ்வுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ஒரு தமிழராக எனக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது நிச்சயமா பெருமை இருக்கு. ஆனால் இந்த நிகழ்வுக்கு மோடி அவர்கள் வர்றதுனால எனக்கு பெருமையா இருக்குன்னு பேசுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் இங்கே கேள்விக்குள்ளாகுது. இதை பற்றி நான் தெளிவாளமாக பேசணும்னு நினைக்கிறேன். நமக்கு 5 விதமான பிரச்சனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழர் நிகழ்வில் பங்கேற்றா தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க. தமிழ் எல்லா இடத்துலையும் பேசினா தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க. நாடாளுமன்றத்தில் செங்கோலை வச்சா தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான விழாவில் நம்ம பங்கேற்றா தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி மெதப்பில் அவர் இருக்காரு. அவர் நினைக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றது எவ்வளோ பெருமை தெரியுமான்னு சொல்லி இவங்களும் ஒத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு முக்கியமா? அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த நிகழ்வில் இவர் பங்கேற்கிறத நான் கடந்து போறேனே தவிர அதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து பெருசா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோவில் நமக்கு பிரச்சனை கொடுக்குற 5 விஷயங்களை நான் எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துவிட்டு இவர் தமிழ்நாட்டுக்கு வருது பெருமகிருமன் பேசுறதுலாம் உங்களுடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்க பார்வைக்கு வச்சிடறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எதுக்கு இவர் தமிழ்நாட்டுக்கு வராரு? இந்த கேள்வியே எனக்கு தெரியாது அப்படி சொல்லக்கூடிய தோழர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. 2 காரணத்துக்காண்டி இவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. 2 நாட்களாக இவர் தமிழ்நாட்டில் தங்கியிருக்கார். ஒன்று பார்த்தீங்கன்னா அரசோட திட்டங்களுக்கு மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்கிறாப்புல தூத்துக்குடி விமான நிலையம் சார்ந்த ஒரு சில திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சார்ந்த திட்டங்களை பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார். இது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேர் அல்லது 3 பேர் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை, இன்னொரு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட அந்த தொல்லியல் துறை, அந்த கலாச்சாரத்துறை, அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் 3 சேர்ந்து தான் இப்போ நம்ம பேச போகிற நிகழ்வை ஒருங்கிணைக்கிறாங்க. 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 27ஆம் தேதி கடைசி நிகழ்வில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறாங்க. எதற்காண்டி இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2021 பிறகு நான் திமுகவை கடுமையாக எதிர்த்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் நிச்சயமாக பாராட்டுவேன். 2021க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அவர்களோட பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ராஜேந்திர சோழனோட 1000ஆம் ஆண்டு பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா செம்மையா தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் 2வது காரணம் என்னவா இருக்குன்னா, ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டுமானத்தில் இருந்த அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் 1000ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு விழாவை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னெடுக்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா 1000ஆம் ஆண்டு விழாவை இன்னும் தீர்க்கமாக நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, ராஜேந்திரன் சோழன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை உருவாக்கினாரு. அவர் உருவாக்கின ராஜ்யத்துக்கு இப்போ இருந்துச்சுன்னா அதற்கு 1000ஆம் வருஷம் ஆயிருக்கும். ஸோ இந்த 3 நிகழ்வை அடிப்படையாக வச்சு தான் முப்பெரும் விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையோட பங்களிப்பு இருக்கு. இந்த பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் இதில் மிக தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை மற்றும் கலாச்சாரத்துறை, மத்திய அரசு துறைகள் இவங்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்து தான் இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறாங்க. நிகழ்வு முக்கியமானு கேட்டிங்கன்னா நிகழ்வு முக்கியம். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி வர்றது பெருமன் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு கோவம் வர வைக்குது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழர்களோட கல்வி முறையில் பார்த்தீங்கன்னா தலையிடுறாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கும். அந்த இருமொழி கொள்கையை உடைச்சி, அதாவது வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஹிந்தி கற்றுக்கணும், அதுவும் நீ கட்டாயமாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முயற்சியில் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டோட கல்வி முறை எப்படி இருக்குன்னா, 2 மொழி போதும்பா குழந்தை சர்வே ஆகிறதுக்கு. ஆனால் அதிகமான பாடங்கள் இங்கே வேணும். அதிக மொழி கற்றுக்கிறவன் அறிவாளி கிடையாது. ஒரு மொழி தெரிஞ்சாலும் அந்த ஒரு மொழியில் எவ்வளோ புலமையாக இருக்கணும், அதுதான் இங்கே அறிவாளித்தனம். இங்கே சர்வேவலுக்கு தமிழ் இருக்கு, உலகளாவிய சர்வேவலுக்கு ஆங்கிலம் இருக்கு. 2யும் குழந்தைகளுக்கு இன்னும் ஆழமாக கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம கல்வி முறையில் நம்ம ரொம்ப தீர்க்கமாக இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா, நீ ஹிந்தி கற்றுக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஹிந்தி கற்றுக்க வேண்டிய ஒரு சூழலை பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஏற்படுத்துறாரு. நம்ம பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்காமல் இருந்தால் நமக்கு தேவைப்படுற அந்த கல்வி நிதியை தரமாட்டேன்னு சொல்கிறாரு. நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி பார்த்தீங்கன்னா தமிழரோட அடையாள நிகழ்ச்சியில் மட்டும் பங்கேற்றா தமிழர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. தமிழரோட கல்வி முறையில் தலையிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் வந்தால் பெருமன் பேச
பேசுகிற அவசியம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான முதல் கேள்வியாக இருக்குது. இப்போ ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு எதுவும் சிறப்பு திட்டங்களை கொடுக்குறாரா? நம்மளுடைய நிதி மேலாண்மையிலே நிறைய முரண்பாடு இருக்குது. நம்ம கொடுக்குறது ஒரு தொகையாக இருக்குது, வர்றது ஒரு தொகையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எல்லா நிதியை அப்படியே திருப்பி கொடுத்துட முடியாது. இந்த நிதியை வச்சு ஒரு சிறப்பு திட்டங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதுவும் தந்தார்னா நம்ம பாராட்டலாம். எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அமைக்கப்பட்ட மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்திருக்கு. இப்போ நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுமானத்தில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெட்ரோக்கு ரெண்டாவது திட்டத்தை நீங்கள் கொண்டு வாங்க, ரெண்டாவது மெட்ரோவை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஆனால் கொண்டு வரல, நம்மளே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை கொண்டு போய் சேர்க்க முடியல. அதற்கு பார்த்தீங்கன்னா போராடி எப்பா கொஞ்சம் கட்டி கொடுப்பான்னு சொல்லி தொடர்ச்சியான நம்மளுடைய குறைபாடுகள் அத்தனையும் முன் வச்ச பிறகு, கோரிக்கை வச்ச பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அதை கவனிக்கிறார். 11 மருத்துவக் கல்லூரிகள் சமீபத்தில் அமைச்சு கொடுத்தாங்க. இப்போ இந்த 4 வருஷ ஆட்சி காலத்தில் இல்லை இந்த 15 வருஷ ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கும் சிறப்பாக செஞ்சது என்ன? ஒன்று நான் முன்னாடி சொன்னபடி 2வது மெட்ரோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ். இது 3 தாண்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பாக செஞ்சிருக்காரு? பட்ஜெட் வரும்போது தன்னுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கணும்னா பீகார் முக்கியம், ஆந்திரா முக்கியம் சொல்லி 2 மாநிலத்துக்கு மட்டும் நிறைய விஷயங்களை செய்கிறார். நான் செய்ய வேணாம்னு சொல்லலை, அவங்கள செய்கிறதுல சின்ன சின்ன பகுதியாக எங்களுக்கு செய்யணும்ல. ஏன்னா நாங்களும் இந்த இந்தியாவோட பிரஜை தானே, நாங்களும் வரி கட்டுறோம் தானே, எங்களுக்கே எந்த விதமான சிறப்பு திட்டத்தையுமே அறிவிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா கேட்டுக்கிட்டு இருக்கோம். திமுகவில் இருக்கக்கூடியவங்க நிறையா கேட்பாங்க, பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்தானா ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பெருமகிருமன் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கான சிறப்பு திட்டங்களை பெருசாக நடைமுறைப்படுத்தாத இவரை நம்ம வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய 2வது பிரதானமான கேள்வி. இப்போ 3வது மிக முக்கியமான கேள்வி, நம்மளுடைய தொகுதி உரிமைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற அந்த ஆணி வேணவே வேணாம், இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் சொன்ன 1971 சொன்ன அந்த குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப முறையாக நாங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தியிருக்கோம். தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க நிறையா பாதிக்கப்படுவாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் இந்த வேலையை பார்க்காதீங்கன்னு சொல்லி நம்ம தீவிரமாக சொல்கிறோம். ஒன்று நாங்கள் பார்க்க மாட்டோம், இல்லை இந்த ஆங்கிளில் பார்ப்போம், இல்லை அந்த ஆங்கிளில் பார்ப்போம்னு சொல்லி எந்த விதமான டைரக்ஷனும் இல்லாமல் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க. ஒன்று பண்ணுவேன்னு சொல்லுங்கள், இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்வி கேட்கும்போது இதை நாங்கள் பண்ணியாக வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி எதிர்கால திட்டத்தில் 800 எம்பிகள் பாராளுமன்றத்தை அமர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவையை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதை நோக்கி வேலை செய்கிறாங்க. இங்கே தமிழ்நாடு மிக கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து எப்பா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகள் எதுவும் வர்ற மாதிரி நான் திட்டங்களை வகுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் 1971 ரொம்ப சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடை மெயின்டைன் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கூடுதல் தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுடைய உரிமை பறிபோகாது அப்படிங்கிற போல்டான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ண போகிறோம், தொகுதி மறுசீரமைப்பு இந்த ஆங்கிளில் நடக்க போகுதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை இப்போ வரைக்கும் நம்ம அனைத்து கட்சி கூட்டம் போட்டாச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி தான் நிற்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையும் ஒரு மாதிரி தான் நிற்கிறோம். இப்போ வரைக்கும் அதை பற்றி ஒரு தெளிவான நடவடிக்கை அல்லது தெளிவான வார்த்தைகள், தெளிவான எழுத்துப்பூர்வமான விளக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட வரல. இவரை வரவேற்கிறது பெருமைன்னு சொல்லி எப்படி பேச முடியும்? அடுத்து மிக முக்கியமான விஷயம், இவரை பெருமைன்னு சொல்லி வரவேற்கிறது ஏன் தப்புன்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படையால் தாக்கப்படுறாங்க. அது மற்ற நாட்டில் தாக்கப்பட்டா, அதாவது மற்ற நாட்டு கடற்படை பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு மீனவரை தாக்கினாங்கன்னா இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டை மட்டும் தாக்கினாங்கன்னா அது என்னன்னு தெரியல, தமிழக மீனவர்கள் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாக்குள்ள நம்மளை உள்ள வச்சிடறாங்க. எனிவே ஃபைன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே தொடர்ச்சியாக தாக்கப்படுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடைமைகளை பறிச்சுக்கிறாங்க, படகை பறிச்சுக்கிறாங்க, தூக்கி சிறையில் போடுறாங்க, அபராதம் விதிக்கிறாங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகள் நடக்குது. இதை நோக்கி எதுவுமே ஏன் செய்யலை? இதை நோக்கி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன் நீண்ட கால தீர்வை நோக்கி இந்த விஷயத்தில் போய் கொண்டு போகல அப்படிங்கிறது தெரியல. உக்ரைன் ரஷ்யா போகிற இவர் தான் நிறுத்துவார், ஹிமாஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் போகிற இவர் தான் நிப்பாட்டுவார்னு சொல்லி சர்வதேச போர்கள்லாம் இவர் நிப்பாட்டுவார், இவர் ஒரு வலிமையான லீடர் அப்படின்னு சொல்லி பிஜேபி காரங்க வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இலங்கை கடற்படை இங்கே ஒரு மீனவர்களை தொடர்ச்சியாக தாக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இதற்கு நிரந்தர தீர்வு சொல்கிறோம், கச்சத்தீவை மீறுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை. ஏன்னா அது நடைமுறைக்கு இல்லாது. இதை குத்தகைக்காது வாங்க, காசாவது நம்ம கொடுப்போம், குத்தகைக்கு வாங்கி அது கச்சத்தீவை நம்மள்ட்ட வச்சுப்போம். கச்சத்தீவு குத்தகைக்கு அப்படிங்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையை நகர்த்தி கொண்டு வாங்கங்கிறத நம்ம நிறையா சொல்கிறோம். அல்லது நம்ம மீனவர்கள் தாக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம். அதையும் இவர் செய்கிறது கிடையாது. இவர் இலங்கைக்கு போகும்போது கூட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அந்த விஷயத்தை வலுவாக வலியுறுத்துகிறோம். அப்படி இருந்தும் அதற்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இலங்கை பயணத்தில் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு அப்படிங்கிற வார்த்தையை கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசலை. இவர் தமிழ்நாட்டுக்கு வருது பெருமகிருமன் பேசுறது எவ்வளவு அபத்தமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆளுநரை வச்சு ஏராளமான நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் தேசிய கீதத்தை பாடிப்படி தான் அடுத்து இதை பாடுவேன்னு சொல்லி நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது நம்ம சட்டசபைக்கு. அந்த பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சிதைக்கிறாரு. நம்மளுடைய கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாக குத்தி கொண்டே இருக்கார். இங்கே திருவள்ளுவருக்கு பார்த்தீங்கன்னா காவி சாயம் பூசுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காரு. இந்த மாதிரி தொடர்ச்சியான ஆளுநர் நடவடிக்கை நமக்கு எதிராக நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டு முறையை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. தமிழர்கள் அப்படிங்கிறது வேத காலத்தில் இருந்தது, அது இதுன்னு வாய்க்கு வந்து
அதாவது என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. இவரை கட்டுப்படுத்தவும் பிரதமர் நரேந்திர மோடி ஆக்ஷன் எடுக்கல. இந்த மாதிரி நம்ம கல்வி முறையில் ஆரம்பித்து, நம்மளுடைய தொகுதியில் ஆரம்பித்து, நம்மளுடைய தமிழர்கள் ஆரம்பித்து, நம்மளுடைய கலாச்சார பண்பாடில் ஆளுநரை வச்சு சிதைக்கிற முயற்சியில் ஆரம்பித்து, எல்லா இடத்துலையும் நமக்கு எதிராக இருந்து நம்மளுடைய பாரம்பரிய நிகழ்வில் மட்டும் பங்கேற்றா நம்ம ஓட்டு போட்டுருவோம்னு சொல்லி நினைக்கிறார். பார்த்தீங்களா, இவர் தமிழ்நாட்டுக்கு வர்றது பெருமகிருமன்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் தமிழ்நாட்டுக்கு வரதை வரவேற்கணுமா? இவர் தமிழ்நாட்டுக்கு வர்றது புரோட்டோக்கால் அடிப்படையில், மரியாதை அடிப்படையில் நான் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன், ஆனால் பெருமகிருமன் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான ஸ்டாண்டாக இருக்குது. ஆனால் திமுக அமைச்சர் பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்துகிற இடத்துல இருந்தவங்க இப்போ பெருமகிருமன் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆட்சிக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன பேசுகிறாங்க? கோ பேக் மோடின்னு தானே பேசுகிறாங்க. இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா கம்பேக் மோடியை தாண்டி, வெல்கம் மோடியை தாண்டி பெருமை மோடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது இங்கே பிரதானமாக சொல்கிறோம். இதனால தான் திமுகவை அரசியல் எதிரியாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஆழமாக தெளிவாக பதிவு செய்கிறோம். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஆழமாக பேசியிருப்பேன். தமிழ்நாட்டுக்கு வரதை நம்ம மதிப்போம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்குன்னு பெருமகிருமெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக தீவிரமாக பல்வேறு விதமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.